கரூரில் நடந்த இன்சிடெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பல திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணையும் பார்த்தீங்கன்னா வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சிபிஐ விசாரணைலாம் தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு குழுவாக பார்த்தீங்கன்னா அமைச்சு இதை பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் தான் அஸ்கர் கார்கே. இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? பல விசாரணைகளை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கிறோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிட்டு வராங்க. இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, விஜய் அவர்களுக்கு டிவிகேவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரலாம், சிக்கலும் வரலாம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஐஜியாக இருக்கிற அஸ்கர் கார்கே இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா தீவிரமாக விசாரணையை பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வராங்க. ஒன்று விடாத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க கேதர் பண்ண விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன். அப்படியே வீடியோவை முழுசாக பார்த்துக்கிட்டே இவங்க கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவும் அவங்களுடைய கட்சிக்கு ஆப்போசிட்டாகவும் தான் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால தான் விஜய்க்கு ஆபத்து வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு அடிபடுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வடக்கு மண்டலத்தோட ஐஜியாக பார்த்தா செயல்பட்டு வருகிறார் அஸ்கர் கார். இந்த மண்டலத்தில் எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அடங்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாதுகாவலராக பார்த்தா இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆதாரங்களை திரட்டும் அஸ்கர் கார்க் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குழுவோட தலைவர், புலனாய்வு குழுவோட தலைவராக பார்த்தீங்கன்னா அஸ்கர் கார்க் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 எஸ்பிக்களை கொண்டதாக இருக்குது. 1 ஏடிஎஸ்பியாக இருக்குது, அதுக்கப்புறம் 2 டிஎஸ்பியாக இருக்குது, 5 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட இந்த மாதிரி ஒரு குழுவாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு குழுவில் இருந்து இவங்க கேதர் பண்ணுற எல்லா விஷயங்களும் பார்த்தா விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு அடிப்படுது. அப்புறம் என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்கர் கார்க்கு தலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பல விசாரணைகளை நடத்திக்கிட்டு ஸோ பல ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா திரட்டிக்கிட்டு வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா, அங்கே டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருந்த மக்களிடம் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி முக்கிய வாக்குமூலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, அங்கே இருந்த மக்கள்கிட்டயே போய் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ இறந்தவங்களோட குடும்பங்கிட்ட போய் வாக்குமூலம் வாங்காத இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த மக்களிடம் குடும்பங்களுடன் பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை பார்த்தா நிறையவே கேதர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 3ஆவதாக ஒன்று சொல்லியிருக்காங்க. விஜய் ஏன் தாமதமாக வந்தாங்க, அங்கே இருந்த மக்கள் மயங்கி விழ சொல்ல பார்த்தா இவங்க தண்ணி கூட கொடுக்காம இருந்தது ஏன், தண்ணி கொடுத்தாங்க ஒரு சில பகுதிகளில் பார்த்தோன்னா கொடுக்காம இருந்ததால் பார்த்தா பிரச்சனை கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லை, முறையான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக பார்த்தா இவங்க ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, தாவேகாவோட கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அறிவுரையை கேட்காமே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. போலீஸ் சொன்ன திட்டங்களை பார்த்தீங்கன்னா மறுத்து இவங்களாவே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. வாகனத்தை நிறுத்த சொல்லியும் பார்த்தா நிறுத்தாமல் போலீஸ் சொன்ன வார்த்தைகளை காதிலே வாங்காமல் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு தான் வராங்க. கரூரில் இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. கான்ட்ரவர்சியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் என்னென்னா அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் குழு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் வராங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டாவாக தேடிக்கிட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி இந்த ஒரு அறிக்கையில் விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு எதிராக கூட மாறலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காரு இந்த ஒரு குழுவோட தலைவர். கோர்ட் விஜய்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோர்ட் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா கண்டிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. கரூர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி வரும் தலைமை பண்பே இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் தொண்டர்கள், ரசிகர்கள், மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் பார்த்தா பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜயோட பிரச்சாரம் ஏற்பாட்டெலாம் செஞ்சவங்க பாருங்களா, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும். அதாவது பார்த்தா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கருணையெல்லாம் காட்டாதீங்க, ஸோ உண்மையான ஆக்ஷனை பார்த்தா எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நீதிமன்றம் இவங்கள வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காது. ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பதிலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தான் ஒரு முக்கிய ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. தமிழக அரசோட ஆதவ அர்ஜுன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டை போட்டுருப்பாங்க ட்விட்டரில். ஸோ எக்ஸ் தளத்தில் அவங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே டெலிட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் வந்ததால் பார்த்தா இவங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டையும் பார்த்தா விசாரிக்கணும். ஆதவ அர்ஜுன் அந்த ஒரு போட்ட பதிவில் அப்படி என்ன
இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க எதை அடிப்படையாக வச்சு இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல திருப்பமான கொஷின்கள் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் மேலே பார்த்தீங்கன்னா சட்டம், பயம். ஸோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராது. ஸோ அவங்கள விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. கரூரில் நடந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். எனவே இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு அமைதியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், ஆதாரங்களை திரட்டணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க.